கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 3 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியையும் அந்த குட்டி பையனையும் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் சாப்பாடு வாங்கி கேட்டதுனால கார்த்தி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த குட்டி பையனை உட்கார வச்சு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அந்த பையன் எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த பையனுக்கு தோசை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பையனும் ஆசையாக அந்த தோசையை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அதே ஹோட்டலுக்கு நம்ம கீதாவை போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க. கீதா ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே அடுக்குன்னு அடுக்குறாங்க. அப்போ அந்த சர்வெண்ட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டாந்து வைக்க, அப்போ அந்த கீதா எல்லா சாப்பாடையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த குட்டி பையன் நேராக கீதாவை பார்க்குறான். முக்கியமாக கீதா கையில் இருக்கிற அந்த ஹேண்ட் கப்பை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த குட்டி பையன் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி டோ அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்குல்ல, அந்த பொண்ணு கையில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், அதோ உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த அக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி திரும்பி பார்க்குற அதே நேரத்தில் அந்த சர்வெண்ட் கீதாவோட முகம் மறைகிற மாதிரி வந்து நின்றுக்கிறாரு. கார்த்தி திரும்பி பார்க்க அந்த பொண்ணு கை மட்டும் தெரியுது. அப்போ கார்த்தி அந்த பொண்ணு கையில் இருக்க ஹேண்ட் கப்பை பார்த்துட்டு கார்த்தி நேராக அந்த பையன்கிட்ட அது ஒரு ஹேண்ட் கப் அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், அப்படின்னா என்ன கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படின்னா அது தப்பு பண்ணவங்க தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்காக போலீஸ் போட்டுக்கிறது அப்படின்னு. அப்போ குட்டி பையன் கேட்குறான், அந்த அக்காவை பார்த்தா தப்பு பண்ணியிருக்க மாதிரியே தெரியலையே கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தப்பு பண்ணாமையா போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, நீ சாப்பிட நம்ம கிளம்புவோம் அப்படின்னு. இதை கேட்டு அந்த குட்டி பையனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கீதா செம்மையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்து அந்த கான்ஸ்டபிள் கீதா சாப்பிட்றத பார்த்துட்டு, ஐயோ விட்டா டேபிளையும் சேர்த்து முழுங்கிடுவா போலையே அப்படின்ட்டு நேராக கீதா கிட்ட, என்னம்மா இப்படி சாப்பிட்ற அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் சாப்பிட்றதுல கண்ணு வைக்காதீங்க, எப்படியா இருந்தாலும் நான் இன்றைக்கி சாக போகிறேன், வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு செத்தா என்ன அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த தீபாவை நினச்சே ரொம்ப சோகமாக இருக்கார். தீபா எங்கே போயிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே கார்த்தி இருக்கார். அப்போ அந்த கீதா நேராக கான்ஸ்டபிளை பார்த்து, ஏன் சார் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு. அதுக்கு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, எம்மாடி நீ திங்கிறத பார்த்தே எனக்கு வயிறு நினைஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் உங்களை பார்க்க வச்சுட்டுனா எனக்கு தான் வயிற்று வலிக்கும், வேணாம்னா போங்க அப்படின்னு கீதா சொல்லிவிட்டு சாப்பாடு செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, சாப்பாடுன்னா அதை ரசித்து தான் சாப்பிட்ணும், ஆனால் விறுவிறுக்க சாப்பிட்றேன் பாருங்கள் அப்படின்ட்டு கீதா ரொம்ப சோகமாகவும் ஸ்பீடாகவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி அங்கே பாரு அந்த பொண்ணு எப்படி சாப்பிடுன்னு சாப்பாடுது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு நீ சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்க, சாப்பிடு, அடுத்தவங்க சாப்பிட்றத நம்ம இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், இல்லை கார்த்தி அது சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக அந்த குட்டி பையனை பார்த்து நேராக டைட்டையும் பார்த்து, முருகா நீ எவ்வளோ நேரம் சாப்பிடுவ, கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், கார்த்தி எனக்கு குட்டி கை குட்டி வயிறு, பொதுவாக தானே என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி முருகா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கீதா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வயிற்றுல இடம் இருக்குது, இருந்தாலும் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு, என்ன இன்னும் வயிற்றுல இடம் இருக்கா, அது வயிறா இல்லை டயரா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சர்வெண்ட் வராரு. சர்வெண்ட் நேராக கீதாவை பார்த்து, மேடம் போதுமா இன்னும் ஏதாவது எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இது வரைக்கும் போதும், பில்லை மட்டும் அவர் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா எந்திரிச்சு நேராக போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வராங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கீதா கேட்குறாங்க, என்ன சார் போகலாமா அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்தியை தான் கிராஸ் பண்ணி நம்ம கீதா நடந்து போகிறாங்க. கார்த்தி தீபாவோட நினைப்பில் இருக்கிறதுனால நம்ம கார்த்தி கீதாவை கவனிக்கலை. அந்த குட்டி பையன் ஆனால் கீதாவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கீதாவும் அந்த கான்ஸ்டபிளும் நேராக போலீஸ்கிட்ட போகிறாங்க. அங்கே போனதோட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னையா சாப்பிட்டாச்சா அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அவள் கடையவே முழுங்கிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இவ பேய் தீனி திங்கிற சார் அப்படின்னு. அப்போ அந்த கீதா முறைக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சரிவா டைம் ஆகிட்டே இருக்குது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறுறாங்க.
அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியையும் அந்த குட்டி பையனையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து காரில் ஏறுறாங்க. அப்போ அந்த கார்த்தி கேட்குறாரு, முருகா வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், நேராக போயிட்டு லெஃப்ட் எடு கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரை ஓட்டுறாரு. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையனோட அம்மா அப்பா அப்புறம் அண்ணன்கள் 2 பேரையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே வண்டி விட்டு இறங்குறாங்க. வண்டியை விட்டு இறங்கின பிறகு தான் அந்த குட்டி பையனையே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ராமுவோட அப்பா வந்துட்டு நேராக வண்டி விட்டு இறங்கி ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிட்டு ராமு அப்படின்னு கூப்பிட அந்த டிரைவர் சொல்கிறாரு, ராமு பின் சீட்டில் இருப்பான் பாருங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பின்னாடியா? பின்னாடி இல்லையே அப்படின்ட்டு நேராக அவங்க அம்மாட்ட வந்துட்டு, ராமு எங்கடி அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் முன் சீட்டில் தானே உட்காந்துருந்தான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னடி இப்படி சொல்கிற, அவன் முன் சீட்டில் இல்லடி அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ராமுவோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னடி இப்படி தெரியலன்னு சொல்கிற, எப்போ பார்த்தாலும் அவன் உன் கூட தானே இருப்பான் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம ஒரு கோவிலில் உட்காந்து சாப்பிட்டோம்ல, அங்கே தான் அவனை விட்டுட்டு வந்திருப்போமோ அப்படின்னு அந்த ராமுவோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளையார் வேஷம் போட்டிருக்கிறவர், நம்மளும் ராமு வந்து கவனிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ராமுவோட அப்பா கேட்குறாரு, சரி நம்ம மாரியம்மன் கோவிலில் இறங்கும் பொழுது அந்த இடத்துல ராமு இருந்தானா இல்லையா அப்படின்னு. அப்போ ராமுவோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே அந்த மாரியம்மன் கோவிலில் இறங்கி உட்காந்து சாப்பிடும் பொழுது அவன் அந்த இடத்துல தான் இருந்தான், அதுக்கப்புறம் தான் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே வண்டியை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே வண்டியை ஸ்டாப் பண்ணலை, அப்போ அந்த மாரியம்மன் கோவிலில் தான் நம்ம விட்டுட்டு வந்திருப்போம் அப்படின்னு. அப்போ அனுமன் கெட்டப்பர் போகிறவர் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த இடத்துல தான் ராமு நம்மளை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ராமுவோட அம்மா சொல்கிறாங்க, ஐயோ என் பிள்ளை ரொம்ப பச்சை பிள்ளையாச்சு, யாராவது கடத்திட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அழுக. அப்போ ராமுவோட அப்பா சொல்கிறாரு, அங்கே தவற விட்டுட்டு இங்கே என்னடி புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுறாரு. அப்போ அந்த அம்மா அழுகிறாங்க, என் பிள்ளைய யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு ஏமாற்றி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, அங்கே பிள்ளையை விட்டுட்டு இங்கே கண்டதையும் உழம்பி என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளையார் வேஷம் போட்டவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த மாரியம்மன் கோவிலில் போய் பார்த்துட்டு வருவோம், கண்டிப்பாக அவன் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த சிவன் கிட்ட போட்டவர் சொல்கிறாரு, ஆமாம் அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கடவுளை வேண்டுறாங்க, ஐயோ அம்மா என் புள்ள நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், உனக்கு நான் கோயிலுக்கு வந்துட்டு மஞ்சோர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராமுவோட அம்மா சொல்கிறாங்க, சரி வாங்க போயிட்டு பிள்ளையை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வண்டி சத்தம் கேட்குது, ஒயிட் கலர் கார் ஒன்று வந்து நிற்கிது. அந்த காருக்குள்ளேருந்து நம்ம கார்த்தி இறங்குறாரு. கார்த்தி இறங்கி நேராக அந்த குட்டி பையனை வெளியில இறக்குறாரு. அந்த குட்டி பையன் நேராக அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு அம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க ராமுவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ராமுவோட அம்மா வந்துட்டு ராமுவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமாக கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ராமுவோட அப்பா கேட்குறாரு, டேய் நீ எங்கடா போன, கோவிலில் எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நீ எங்கே போன அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஆமாம் ராமு நீ எங்கே போன, சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் எங்கள் பக்கத்தில் தான் இருந்தா, அதுக்கப்புறம் நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ராமு சொல்கிறான், நான் எங்கேயும் போகலை, அங்கே தான் இருந்தேன், நீங்கள் தான் எல்லாரையும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அங்கே தான் இருந்தியா, அங்கே இல்லையேடா நீ அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், இதோ கார்த்தி இருக்கான்ல, அவன்கிட்ட தான் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கார்த்தி ரொம்ப நல்லவன், எனக்கு தோசையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட ராமுவோட அப்பா நேராக கார்த்தியை பார்த்து, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்ல, அப்பா கார்த்தி சொல்கிறாரு, இதுக்கு எதுக்கு சார் நன்றின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ராமுவோட அப்பா சொல்கிறாரு, என் பிள்ளை தொலைஞ்சு போயிட்டான்னு ரொம்ப எந்துட்டோம், ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கீங்க, நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காம என் பிள்ளைய வந்து கொண்டாந்து இங்கே விட்டுட்டு சாப்பாடும் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவனை காணும்னு ரொம்ப துடிச்சு போயிட்டீங்களோ அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, இவனை காணும்னு எங்கள் உயிரே போயிட்டு தம்பி, எங்களால் ஏற்றுக்கவே முடியலை கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு. அப்படின்னு பார்த்து அந்த குட்டி பையன் சொல்கிறான், அப்பா கார்த்தி இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை தொலைச்சிட்டாராம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ராமுவோட அப்பா சொல்கிறாரு, என்ன தம்பி முக்கியமான ஒரு பொருளை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க தம்பி, அது உங்களுக்கான பொருளாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
அப்போ அந்த ராமுவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், அது உங்களுக்கான பொருளாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த முருகனை பார்த்து போயிட்டு வர முருகா அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே உள்ளவங்களுக்கும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வணக்கம் சொல்லிட்டு நேராக காரில் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. அதுக்கப்புறமா சீனஸை பண்ணி நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி 2 போலீஸ் உட்காந்துருக்காங்க. கீதா கூட ஒரு கான்ஸ்டபிள் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கீதா வந்து சூப்பராக பாட்டு பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு, என்னம்மா சூப்பராக தமிழில் பாட்டெல்லாம் பாடுற அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, எனக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட தெரியும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நல்லா பாட மாட்டேனே, வயிறு முட்டை சாப்பிட்டேன், அப்புறம் பாடுதானே ஆவ அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா சிரிக்கிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. அப்போ கான்ஸ்டபிள் கேட்குறாரு, ஏம்மா இன்றைக்கி சாக போகிறேன், ஆனால் கொஞ்சம் கூட முகத்தில் வருத்தமும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அடுத்த செகண்டு சாக போகிறேன் அப்படின்னு இந்த செகண்டு சந்தோஷமாக இருக்கிறத நிப்பாட்ட முடியுமா? இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் ஒரு நாள் சாக தான் போகிறோங்க. இன்றைக்கி நான், நாளைக்கு நீங்கள், அப்படி தான். அதனால் வாழ வேண்டிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் சாக போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை கூட நமக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், எப்போ சாக போகிறோம்னு யாருமே நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இருந்தாலும் உனக்கு ஓவர் திமிருமா, நீ இன்றைக்கி என்கவுண்டரில் சாக போகிற அப்படின்னு தெரிஞ்சும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. கீதா சொல்கிறாங்க, ஏன் நான் சுகமாக இருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன கொல்லாமையை விட போகிறீங்க? எப்படியா இருந்தாலும் என்னை போட்டு தள்ள தானே போகிறீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, உன்கிட்ட சாக பற்றி கேட்டது ரொம்ப தப்புதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இங்கே பாருமா, தமிழ் பாட்டு மட்டும் இல்லை, ஹிந்தி இங்கிலீஷ் கன்னடம் அப்படின்னு எதில் வேணாலும் பாட்டு பாடு, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல கீதாவும் சிரிக்கிறாங்க. அப்போ கீதா லைட்டாக ஒரு பிளான் பண்ணுறாங்க, என்னென்னா வாமிட் பண்ணுற மாதிரி. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் வாமிட் வருது சார் அப்படின்னு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, யோ வண்டியை நிப்பாட்டியா, காருக்குள்ளே வாந்தி எடுத்து அசிங்கம் பண்ணிட போகிறா அப்படின்னு. அப்போ கீதா காரை நிப்பாட்டினத்தோட கீதா டக்குன்னு காரை விட்டு இறங்கி போயிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ஹோட்டலில் கொஞ்சம் தீனி தின்னாதானே விட்டா ஹோட்டலையே நீ முழுங்கியிருப்பேன், அப்புறம் வாந்தி வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, யோ காரை நிப்பாட்டியா, வண்டியை நாரடிச்சிட போகிறா அப்படின்ட்டு. வண்டியை நிப்பாட்டினத்தோட கீதா வெளியில் வந்துட்டு வாந்தி எடுக்கிறாங்க. அப்போ ஓடி வந்து வெளியில் வாந்தி எடுக்கும் பொழுது தீபாவுக்கு அந்த கையில் உள்ள அந்த ஹேண்ட் கப் டிஸ்டர்பாக இருந்ததோட அவர் கையில் உள்ள ஹேண்ட் கப்பை கைட்டு விடுறாரு. அப்போ கீதா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவர் கையில் இருக்கிற சாவியை நம்ம கீதா பார்க்குறாங்க, இதுதான் சரியான நேரம், நம்ம பிடுங்கிக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு. அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரியாமல் கையில் உள்ள சாவியை பிடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க, முக்கியமாக அந்த கான்ஸ்டபிளை தள்ளி விட்டுட்டு. இன்னொரு பக்கம் வண்டிக்குள்ளே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் செம்ம அதிர்ச்சி ஆகி நேராக வந்துட்டு, யோ வாங்கயா, ஏமாத்திட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீதா யாருக்கும் தெரியாமல் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாருமே துரத்திக்கிட்டு வராங்க. அப்போ கீதா ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கையில் உள்ள ஹேண்ட் கப்பை கைட்டு தூக்கி வீசிடுறாங்க. தூக்கி வீசிட்டு கீதா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் வராங்க. இன்ஸ்பெக்டர் கையில் துப்பாக்கியோடு வராரு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, யோ எந்த பக்கம் ஏன் போயிருப்பா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, தெரியல சார், நான் இந்த பக்கம் போகிறேன், நீங்கள் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கீதா ஓடிக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அதே ரோட்டு பக்கமாக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி அந்த ராமுவோட அப்பா சொன்னதை யோசனை பண்ணி பார்க்குறாரு. உங்களுக்கான பொருள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் சார் அப்படின்னு சொன்னார்ல, அதை வந்துட்டு கார்த்தி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கீதாவையும் அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரையும் காமிக்கிறாங்க. கீதா வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மேலே ஒரு மரம் இருக்குது, அதில் தலையில் தெரியாமல் மோதிடுறாங்க. இதனால் தலையிலேருந்து அதிகமாக ரத்தம் வருது. அப்போ கீதாவுக்கு மயக்கமும் வருது. பின்னாடியே இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ஓடி வர கீதா ஓடி போய் ஒரு பெரிய தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் அதே பக்கம் கான்ஸ்டபிள் வந்துட்டு தேடி பார்க்குறாரு, ஆனால் கீதாவை காணும். அதுக்கப்புறமா கீதா ஒரு ஓரமாக வந்துட்டு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பையும் அந்த இடத்துக்கு கான்ஸ்டபிள் வராரு. அப்பையும் நம்ம கீதா ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கீதா போய் ஒளிஞ்சிக்கிட்டதும் கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு, எங்கே போய் தான் தொலைஞ்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் கீதா மறுபடியும் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துலேருந்து போனதோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீதாவோட தலையில் அதிகமாக அடிபட்டதுனால ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. கீதாவுக்கு தலையை வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ கீதா ஓட ஆரம்பிக்க அப்போ இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏய் நில்லு அப்படின்னு சொல்ல நம்ம கீதா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியெல்லாம் சுட போக அப்போ நம்ம கீதா விலைக்கு போனதுனால அந்த துப்பாக்கி அவங்க மேலே படலை. நம்ம
தீபாவும் கீதாவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு அந்த கீதா இங்கே தான் போயிருப்பா அப்படின்னு தேடுறாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் எங்கே போனானே தெரியல சார் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இதுலேருந்து அதிக தொலைவுக்கு அவள் எங்கேயுமே போயிருக்க முடியாது, இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் பாரு அப்படின்னு. கான்ஸ்டபிளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கீதா ஓடி வந்து கார்த்தியோட காருக்கு முன்னாடி கீழே விழுகிறாங்க. அப்போ கார்த்தி ஷட்டன் பிரேக் போட்டு காரை நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்குறாரு. யார் அது அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே பாருங்கம்மா கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்ப தீபாவை பார்த்ததோட கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. தீபா எந்திரிங்க தீபா அப்படின்னு சொல்ல தீபா கிளம்பவே இல்லை. ஆனால் அது கீதா நம்ம கார்த்திக்கு தெரியாது. கார்த்தி காருக்குள்ளேருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து தீபாவோட முகத்தில் தண்ணி தெளிக்கிறாரு. ஆனால் கிளம்பவே இல்லை. அப்போ கார்த்தி டக்குன்னு தீபாவை தூக்கி நேராக காருக்குள்ளே போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க, தீபா மாதிரி ஹேர் ஸ்டைலும் இல்லை, தீபாவை தானா இல்லை வேறு யாருமா அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கார்த்திக் கொண்டு போய் அந்த தீபான்னு நினச்சிக்கிட்டு இருக்க கீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு என்ன சரி இது முகமெல்லாம் காயமாக இருக்குது அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவங்க மிஸ் ஆகிட்டாங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சேன், ரோட்டில் கடந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி ஓகே சிஸ்டர் வழக்கமாக சைன் வாங்குகிற அந்த ஃபார்மில் சைன் வாங்கிடு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சிஸ்டரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கிட்ட அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிஸ்டர் கொண்டாந்து ஃபார்மை கொடுத்து சார் நீங்கள் அவங்களுக்கு யார் சார் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு அவங்க என்னுடைய ஒய்ஃப் தீபா அப்படின்னு. உடனே வந்துட்டு அந்த ஃபார்மை வந்து எழுதி கொடுக்குறாரு நம்ம கார்த்தி. கீதான்னு நினச்சிக்கிட்டு இருக்க தீபாவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. தலையில் கட்டுப்பட்டு விட்டுட்டு டாக்டர் நேராக சிஸ்டர் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சைன் வாங்கணும், போயிட்டு அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அந்த லேடியும் ஃபார்ம் எடுத்து கொண்டாந்து டாக்டர்கிட்ட கொடுக்க டாக்டர் நேராக வந்துட்டு கார்த்திக்கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்து இங்கே பாருங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், தலையில் கட்டுப்பட்டு விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மயக்கம் தெளிஞ்சிருவாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. கார்த்தி அந்த ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துட்டு நேராக வந்துட்டு அந்த தீபாவை பார்க்குறதுக்கு வராரு. அப்போ நம்ம கார்த்தி அந்த தீபாவை பார்த்துட்டு குழம்புறாரு. பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க, ஆனால் இது தீபா தானா அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கார்த்தி நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த முருகனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கார்த்தி வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. தீபாவை எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கார்த்தி நிம்மதியாக இருக்கார். ஸோ அப்கமிங் எபிசோடில் நம்ம கார்த்தி அது தீபான்னு கண்டுபிடிப்பாரா இல்லை கீதான்னு கண்டுபிடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எபிசோடில் இன்னுமே சிறப்பான சம்பவங்கள் நிறையவே நடக்க போகுது. என்னென்னா நம்ம கார்த்தி வந்துட்டு கீதா கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் தீபாவை நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரா, இல்லை அந்த தீபா உருவத்தில் இருக்க கீதா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கார்த்தியை ஏமாத்துறதுக்கு எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு கார்த்திக்கு, நான் தாப்பா தீபா அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.